ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஒரு டின்னர் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான உருளைக்கிழங்கும் கேரட்டும் வேக வச்சுருக்கோம். இதில் என்ன ஸ்பெஷலுன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க சில்ட்ரனே செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு தாங்க இது. வாங்க பார்க்கலாங்களா? இது 2 பார்ட்டாக உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இது ஃபஸ்ட்டு பார்ட்டு தான். செகண்ட் பார்ட்டும் நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? இப்போது உருளைக்கிழங்கு அண்டு கேரட்டு நல்லா வெந்துடுச்சு. அதை நம்ம எடுத்துக்கலாம். இது சில்ட்ரன்ஸே செய்யறதுனால பொறுமையாக தாங்க வீடியோ எடுக்க முடியுது. நீங்களும் பொறுமையாகவே பாருங்கள். எவ்வளோ நிதானமாக செய்கிறாங்க பாருங்கள். இது ஒரு ஸ்பெஷலான டின்னர் தான். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இது கொஞ்சம் நேரம் ஆறிட்டு இருக்கட்டும். நாங்கள் என்ன எடுத்துருக்கோன்னா, சின்ன வெங்காயம் தான் உரித்து எடுத்துருக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் பெருசாக இருந்ததுன்னா அதை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கோம். இல்லைனா முழுசாக அப்படியே தான் போட்டிருக்கோம். அதுக்குள்ளே அவங்களுக்கு பசி எடுத்துக்கிச்சு பாருங்கள். பப்பாயா கட் பண்ணிட்டாங்க. ஒரு உருளைக்கிழங்கு கேரட்டு வேகிறதுக்குள்ளே அவங்களுக்கு பசி எடுத்துச்சு இல்லைங்களா? அது பப்பாயா சாப்பிட்டுட்டு இங்கே உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் தோல் உரிச்சிடுறாங்க பாருங்கள். சாப்பிட்டுக்கிட்டே வேலை நடந்துகிட்டு இருக்குது. எடுத்துட்டு இப்போ கேரட்டையும் நல்லா மசித்து எடுத்துட்டாங்க. உருளைக்கிழங்கையும் நல்லா மசித்து எடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள், ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்துக்கிறாங்க. நான் செய்கிறதுனா கடன்னு பண்ணிவிடுவேன். அதை ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடுவேன். ஆனால் இவங்க பாருங்கள், இந்த ஜெனரேஷன் எப்படி செய்கிறாங்கன்றதை பாருங்கள். எல்லாம் தனித்தனியாக செஞ்சுட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி பொறுமையாக செய்கிறாங்க. அது நம்ம பார்க்குறதுக்கு பொறுமை வேணும் இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம வீடியோ எடுக்கணும். இது மாதிரி நம்ம செஞ்சோம்னா அவங்க ஸ்கூல் போகிறது 2 நாள் கழிச்சு தான் போக முடியும் இல்லைங்களா? அந்த அளவுக்கு பொறுமையாக செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் ரைஸ் வச்சுருக்கேன். இதை நான் தாங்க வச்சுருக்கேன் ரைஸ்லாம். இப்போ இவங்க இந்த சைட் டிஷ்ஷை ரெடி பண்ணுறாங்க. எண்ணெய் ஊற்றிட்டாங்க. ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்காங்க. இது என்ன டிஷ்ஷுன்றது உங்களுக்கு பார்ட் 2 வீடியோவில் நான் அப்லோட் பண்ணி போட்டுடுறேங்க. இதை லாங்காக போகிறதுனால நான் 2ஆக உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். சில்ட்ரன்ஸை முழுக்க செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷலான டிஷ் இது. எப்படி இருக்குன்றது உங்களுக்கு பார்ட் 2 வீடியோவில் ஷோ பண்ணிடுறோங்க. எண்ணெய் ஊற்றுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகிடுது அவங்களுக்கு. ஒரு 4 ஸ்பூனு இல்லை 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்காங்க. அவங்களா செய்கிறது தான் இது. நான் சைட்லேருந்து சொல்லலை, அவங்கள பண்ணக்கூடியது தான். இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. தொடர்ந்து பார்ட் 2 வீடியோவும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோவினுடைய கம்ப்ளீட்டாக ஆகும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க கடுகு, சோம்பு, பட்டை, லவங்கம் போட்டு தாளிச்சிருக்காங்க. இது வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா அது ப்ரௌனிஷ் ஆகிற வரையும் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷ் ஆனால் போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.